எல்லோருக்கும் வணக்கம். என்னடா அடிக்கிற வெயில்ல கருப்பு சட்டை போட்டிருக்கேன் கேக்குறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். 17வது சட்டமன்றத்தோட முதலாம் கூட்டத்தொடர் இன்னைக்கு நடக்குது. இந்த கேடுகெட்ட சக்தி தாவேகா அரசாங்கத்துடைய தற்காலிக சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய விஜய் தலைமையில் அமைஞ்ச இந்த அரசு, இந்த கல்லாப்பெட்டி கூட்டணி, இந்த சோஃபா மாடல் அரசு இன்னைக்கு முதல் முறையா வந்து சட்டமன்றத்துல உரையேற்ற போறாங்க. இவங்களுக்கு எதுவுமே பேச தெரியாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் ஏதாச்சும் பேசிடுவாங்களான்னு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களோட விரல்ல வச்ச மை இன்னும் காயறதுக்குள்ள இந்த அரசாங்கத்தை எப்படா தூக்கி எறியலான்னு கோடிக்கணக்கான மக்கள் வாழ்க்கையை வெறுத்து போய் உட்கார்ந்துருக்காங்க. எதுக்காக இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் சொல்லிதானே இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தோம். அவங்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லையேன்னு வாயிலே வயிற்றுலயே அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கரண்ட் இல்ல, இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதெல்லாம் பத்தி கவலைப்படுறதுக்கு சீஃப் மினிஸ்டர், தற்காலிக சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு டைம் இல்ல. ஏன்னு கேக்குறீங்களா? நிர்வாக திறமைக்காக எல்லாம் எதுவும் இல்லங்க. அவர் கூட நடிச்ச ஹீரோயின்களை கூப்பிட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கும் அவங்க கூட டைம் டிஸ்கஷன் பண்றதுக்கு தான் அவருக்கு நேரம் கரெக்டா இருக்கு. தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைகள், எத்தனை மாணவிகள் கூட்டு பாலியல் பண்ணி கொலை செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு இரங்கல் தீர்மானம் ஏற்பட்டதற்கு கூட இந்த விஜய் அவர்களுக்கு ஒரு 2 நிமிஷம் நேரம் இல்லையா? அவ்வளவு பிஸியான சீஃப் மினிஸ்டர் நமக்கு கிடைச்சிட்டாரா என்ன? அதாவது பழைய கடந்த கால ஆட்சிகள் எல்லாம் ஏதாவது பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலோ விஜய் அவர்கள் வந்து திருட்டுத்தனமா மாஸ்க போட்டுட்டு, அதாவது யாருக்கும் தெரியாம வந்து ஆறுதல் சொல்லிட்டு போறேன்னு சொல்லி எல்லா ரீல்ஸ்லயுமே வந்து அந்த வீடியோ வைரல் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம நிதித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் சொல்ற மாதிரி அவர் வந்து எல்லாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கணும், தெரியாத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு போவாரு. அப்பேற்பட்ட இந்த விஜய் அவர்கள் வந்து 10வது 12வது படிக்கிற மாணவர்களுக்கு 1வது 2வது 3வது ரேங்கிங் வாங்கினவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு விருது வழங்கிட்டு இருந்தாரு. இது மூலமா அவரோட அரசியல் செல்வாக்க வந்து வளர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டுல ஒரு மக்களை ஏமாத்தி ஆட்சியும் பிடிச்சிட்டாரு. ஆனா இவருக்காக வீட்டுல கண்ணீர் விட்டு கதறி அழுந்த பிஞ்சு குழந்தைகள் இன்னைக்கு அவங்களோட எதிர்காலம் என்னன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட ரூட் மாஃபியா திருட்டு பசங்க என்னங்க, என்ன ப்ரோ நீங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ப்ரோ நாங்களாம் அழுகுதான் ப்ரோ செய்யறோம். எங்க வீட்டு குழந்தைகள் வந்து இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெண்களுக்கு இவ்வளவு அவல நிலைகள் ஏற்பட்டிருக்கு, உங்க சீஃப் மினிஸ்டர் இப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காருன்னு நினைச்சு எங்களுக்கு அழுகுதான் ப்ரோ வருது. ஏன்னா இதை எதிர்த்து கேள்வி கேட்டா கூட காவல்துறையை வச்சு கைது பண்றீங்களே, நாங்க உண்மையாலுமே அழுதுதான் ப்ரோ இருக்கோம். இந்த ஆட்சி எப்ப மாறும்னு சொல்லி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, என்ன ப்ரோ அந்த ஆட்சி நடக்கலையா, எங்க ஆட்சியில வந்து கேக்குறீங்களேன்னு சொல்றீங்க. இதை சொல்றதுக்கு தான் நீங்க வந்து அவ்வளவு போராடி ஆட்சிக்கு வந்தீங்களா சிஎம் சார்? அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தான் சார் உங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இந்த பதில சொல்றதுக்கு நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு நீங்க சும்மா ஹீரோயினோட போய் டான்ஸ் ஆடிட்டு வீட்லயே இருந்திருக்கலாம் சார். நிச்சயமா சொல்றேன், இந்த அரசாங்கம் சீக்கிரம் மக்கள் மன்றத்துல இருந்து தூக்கி எறியப்படும். விஜய் சார், நான் உங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் வைக்கிறேன். தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுங்க. எங்க கரூர் சம்பவத்துல உங்களோட பேர் வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற பெண்களை வீட்டுக்கு வர சொல்லி வந்து நீங்க ஆறுதல் சொன்னீங்களே, அந்த மாதிரி இங்க பாதிக்கப்பட்டவங்களை அட்லீஸ்ட் உங்க சட்டமன்றத்துக்கு வர சொல்லியாச்சும் அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்கிருக்கலாம் இல்லையா? கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆட்சி கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நீங்க யாருக்கும் நல்லது செய்ய போறது இல்லைன்னு மக்களுக்குமே தெளிவா தெரிஞ்சிருச்சு. நீங்க மீண்டும் இந்த ஆட்சியை தொடர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லங்கிறத நான் தெளிவா சொல்றேன். முக்கியமா உங்களுடைய கட்சி நிர்வாகிகளை தயவு செஞ்சு கட்டுப்படுத்தி வைங்க. அவங்க வெறிநாய்களை போல பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்திட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாலையும் சரி, நார்மலா இருக்கக்கூடிய சோசியல் லைஃப்லயும் சரி, அவங்களால தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அவங்க ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல, அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு